இந்த வாரம் பிக் பாஸில் ஒரு வாரத்தை முடிச்சு விட்டானுங்க. ஸ்கூல் டாஸ்க்ன்ற பேரில் அறுன்னு அறுத்துட்டாங்க. இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக பெஸ்ட்டாக பண்ணது பார்த்தா பார்வதி மட்டும்தான் சொல்லலாம். வேறு யாரும் சொல்ல முடியாது. கூட வினோத் சொல்லலாம் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸு. ஆனால் இது ஆப்போசிட்டாக என்ன பண்ணால் வினோத்தை தூக்கி ஒஸ்ட்டாக போட்டானுங்க. இது எதனாலன்னு தெரில. பார்வதி பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. வாங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்ன நடந்தது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வழக்கம் போல் மொட்டை கடிதாசன் போட்டு திவ்யா ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வேலையை. என்னென்னு பார்த்தா எஃப்ஜே கிட்ட சொல்லி ஒரு கடிதாசி போடுவோம். எஃப்ஜே, நம்ம இதுமாரி வார்டனை பற்றி நம்ம போடுவோம். உன்னோட பெரிய வார்டன் இருக்காங்கள வசந்தி, அதாவது வசந்தின்னா அந்த பார்வதி அந்த அவங்க அந்த கேரக்டரை பற்றி நம்ம ஒரு மொட்டை கடிதாசி போடணும்னு ஆரம்பிக்கிறாங்க திவ்யா. என்ன போடலான்னு போது இவன் கை அடிபட்டிருக்கல அதை பற்றி போடலான்னு சொல்லும் போது விக்கல்ஸ் ஐடியா கொடுக்குறாரு. ஓகே அப்போ போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டை கடிதாசியை போடுறாப்புல. இதுமாரி கைவசப்படுத்தி தர்மலிங்க சாரை படுத்தி என்னை வெளியில் அனுப்பிச்சி விட்டாங்க, என் கை அடிபட்டுருச்சு அதனால் கிச்சன் ஆக்கிரமிச்சார் தர்மலிங்க சார்னு ஒரு மொட்டை கடிதாசி போட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. அது தனியாக ஒரு ட்ராக் போகுதுன்னு வச்சுங்களேன். பார்வதி தனியாக இங்கே புலம்பிட்டுருக்காங்க அடுத்த ட்ராக்கு. என்னென்னு பார்த்தா இங்கே எனக்கு சேலையை காணோம், அந்த காணோம், இது காணோம் போட்டு ஒரே அடை. உடனே விக்கல்ஸ் இதை பார்த்து ஐயா ஒரு ப்ராங்க் பண்ண முடியலப்பா இந்த ஒரு வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு திருடின சேலையை திருப்பி கொடுத்துட்டாப்புல. இந்தாம்மா உன் சேலை நீயே வச்சுக்கோ, எடுத்துகிட்டு சாரின்னு சொல்லிட்டு சுபிக்ஷாவும் விக்கல்ஸும் சாரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்பயும் அழுந்தான் இருக்குது. என்ன பண்ணுறது, அவங்களுக்கு அது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது போல். ரொம்ப அழுகுறாங்க. வியனா கதைக்கு வருவோம். வியனா ஒரு தனி ட்ராக் பண்ணியிருக்கு. அது ஒரு க்யூட்டுன்ற பேரில் ஓவர் ஃபேக்கு. வியனான்ற பேரில் பொய்யானா வச்சுக்கலாம்ல, பொய்யானா தான் எல்லாம் ட்ரோல் ஆகிட்டுருக்கு. ஓவர் ஃபேக்காக பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப சேட்டை பண்ணுவாங்கள்ல, அந்தமாரி சேட்டை பண்ணுறதுனால ரொம்ப வெறுப்பாக தான் இருக்குது, எல்லோரும் இரிட்டேட் ஆகுது. அதனால் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாப்புல நம்ம கனியும் பார்க்கவும். மேக்கப் தான் உனக்கு பிடிக்கும், மேக்கப் போட்டுனே நீ ஃபுல்லாக, ஆனால் நீ போடக்கூடாது, விக்கல்ஸ் போடான்னு சொல்லிட்டு விக்கல்ஸில் கொடுத்துட்டாங்க. விக்கல்ஸ் வச்சு செஞ்சுட்டான். போட்டு லிப்ஸ்டிக் கண்ணா முன்னாடி மூஞ்சி ஃபுல்லாக பூசி ஒரு வழி ஆக்கி ஜோக்கர் மாரி ஆக்கி விட்டான். அதுக்கு எவ்வளோ காண்டாகுமோ காண்டாயிடுச்சு. ஆனால் அந்த பொண்ணு அப்பெல்லாம் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிச்சு. வியனா கேமராமேன் சிரிக்கிறதும் திவ்யாகிட்ட அந்த போஸ்ட் கொடுக்குறதும் எல்லாம் ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கும். திடீர்னு தனியாக போய் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான் அந்த ஃபேக்காக வருது. தனியாக ரூமில் போய் உட்காந்து அழுதுட்டுருக்கா. இதனோட தேவையில்ல கதையாக இருக்குன்னு இருக்குது. வழக்கம் போல் பார்வதி யாரோ கடைப்பாலம் தேடி பார்த்துட்டு பார்கிட்ட போய் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பார்வதி, நான் கரெக்டாக தான் பண்ணுறேன், எதுக்கு இப்படி புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க, அது தப்பு தான். பார்வதி புலம்பி அழுது. வழக்கம் போல் பார்வதி நீ கம்முன்னு இருமா சொல்லிட்டு கோச்சிட்டு போயிட்டாப்புல அவர். மறுபடியும் வினோத்தை பிடிச்சிச்சு. வினோத்துக்கிட்ட புலம்பி தள்ளுது இந்த பார்வதி. ஒரே அழுன்னா ஓவர் அழுக. என்னத்தை சொல்கிறது. ஆனால் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் பார்வதி அவங்க பெஸ்ட்டாக கொடுத்தாங்க. வேலை கரெக்டாக செஞ்சாங்க. உடம்பு முடியலையானோ அவருடைய மன உளைச்சலாக இருந்தாலும் வேலை செஞ்சாங்க. ஏன்னா ஓவர் ப்ராங்க்கு சொல்லி மொக்க ப்ராங்கை போட்டு டார்ச்சர் பண்ணி விட்டாங்க பார்வதி இந்த வாட்டி. வழக்கம் போல் ஆர்கியூமெண்ட் தான் ஓவராக போயிட்டுருக்கு. எனக்குமே இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு கால் வலியும் பிரச்சனை இருக்குது, இந்த டைம் மந்த்லி வர 3 days ப்ராப்ளமும் இருக்குது, கேர்ள்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, அந்த டைமில் இவ்வளோ வேலை வாங்குறது ரொம்ப நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு கும்பிட்றாங்க. இந்தமாரி ஒரு கும்பிடும் போது ஹியூமனிட்டி என்ன பண்ணுவோம், சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீ கொஞ்சம் உட்காருங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லணும். அந்த வார்த்தை யாருக்குமே வர மாட்டல. இவங்களுக்கு என்னதான் கதை இல்லை. நம்ம வீட்டால் இதுமாரி இருந்தாலும் சொல்லுவோம்ல, நீ கொஞ்சம் உட்காருங்கம்மா, நீ கொஞ்சம் உட்காரு. நம்ம வீட்டால் லேடிஸ் தான் சொல்லுவோம்ல, அந்த ஒரு ஹியூமனிட்டி கூட வர மாட்டேங்குது. இங்கே இருக்குது இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அது எதுவுமே ஒரு எண்ணம் வரல. லேடிஸ்க்கு அந்த எண்ணம் வரலன்னா பார்த்திங்களேன். இவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்காங்க. இதான் கைஸ் இந்த வீடியோவில் இருந்த இது. பார்வதி அவங்க எஃபர்ட்டை போட்டாங்க, அவங்களோட பெஸ்ட்டாக கொடுத்தாங்க. ஆனால் அவங்களோட ஃபீலிங்ஸை இன்னும் கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் வில்லியாகவே பார்த்துட்ருக்காங்க. விக்கல்ஸ் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எல்லாத்தையும் நியாயமாக தராசை வச்சு கரெக்டாக பார்க்குற ஆள் விக்கல்ஸே இப்படி வெஞ்சன்ஸை காட்டுறது ரொம்ப ஒஸ்ட்டு. கனி கூட சேர்ந்துட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள் கைஸ். பார்வதி பண்ணுறது கரெக்டாக தப்பா? பார்வதி தான் பெஸ்ட்டாக பண்ணுறாங்களா இல்லை விக்கல்ஸ் பெஸ்ட்டாக பண்ணுறாங்களா? கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.